அனைவருக்கும் வணக்கம். கோவையில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. அந்த அறிக்கையை படிப்போமா? கோவை தனியார் கல்லூரி மாணவர் ஒருவர் பாலியல் சீண்டலுக்கும் துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கும் ஆளாகி உள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது. அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் மாறவில்லை. அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் வன்கொடுமையா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே? பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே? தொடர்ந்து துன்பம் நேர்கிறது. தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது? தமிழக முதல்வர் தூங்கிக்கிட்டு இருக்காராமா. சரி. கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து சட்டப்படி தண்டிக்க வேண்டும். சரி ப்ரோ, உங்களுக்கு இப்போ தான் நெஞ்சமெல்லாம் பதறுதா? 41 பேர் இறந்தாங்களே உங்கள் கூட்டத்துக்கு உங்களை பார்க்க அப்போல்லாம் உங்கள் நெஞ்சம் பதறலையா? இப்போ இவர் இந்த மாதிரி கேட்டிருக்கார் இல்லையா, பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே அப்படின்னு கேட்டிருக்கார் இல்லையா. இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த காணொலியில் பேச வேண்டாம். ஏன்னா நம்ம இதை ஏற்கனவே பேசிட்டோம். அந்த காணொலி பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா நம்ம சேனலில் இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கான பதிலெலாம் அங்கே அந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இவருடைய இந்த அறிக்கையை பற்றி பேசுவோம். அது என்ன, உங்கள் நெஞ்சு செலக்டிவாக தான் துடிக்குமா? உங்கள் நெஞ்சு செலக்டிவாக தான் பதறுமா? இத்தனை பேரை சாக விட்டுக்கிட்டு அங்கேருந்து அந்த மக்களுக்கு உதவியே பண்ணாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போகிறப்போ இந்த நெஞ்சம் அப்போ என்ன வருத்தமே படலையா? அப்போ என்ன பதறலையா? தாவேக்காரனுங்க நிறைய போக்சோ வழக்குகளில் கைதாயிருக்கானுங்க, நிறைய தவறான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கானுங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கானுங்களா? அப்போல்லாம் உங்களுடைய நெஞ்சு பதறலையா? அப்போல்லாம் உங்களுக்கு பதப்பதப்பா அப்படியே பதட்டமா நெஞ்சு வலிக்கலையா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடுமை இருக்கு இல்லையா, அந்த வழக்கில் நீதிமன்றம் அந்த குற்றவாளிக்கு உடனே தண்டனை கொடுத்துருச்சு. காவல்துறை விரைவாகவே அந்த ஞானசேகரனை பிடிச்சி அவன் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க. அரசு விரைவாகவே விசாரணை செய்து அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த வழக்குலையுமே அரசு தரப்பில் இருந்து இப்போ காவல்துறை எடுத்துக்கிட்டா அவங்க இப்போ அந்த குற்றவாளிகளை சுட்டு பிடிச்சி இப்போ வழக்கு பதிவு செஞ்சாச்சு. முதலமைச்சர் உத்தரவும் போட்டாச்சு, 1 மாசத்துல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும், அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு முதலமைச்சரும் உத்தரவு போட்டாச்சு. அதனால இதை வச்சு நீங்க அரசியல் பண்ற உங்களுடைய நோக்கம் இங்கே பலிக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இது எதுவுமே நடக்கல, விரைவா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, காவல்துறை விரைவாக செயல்பட மாட்டேங்கிறாங்க, அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை சீக்கிரமாக வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அரசியல் பலிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படிதான் நடக்காதே. ஏன்னா இங்கே விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீக்கிரமாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரப்படும், அது உறுதி. அதனால பாவம் உங்களுடைய அரசியல் என்றைக்குமே பலிக்காது. இப்போ தும்முனா தான் கரெக்டாக இருக்கும். விஜய் அவர்களுடைய ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனை முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த சீன் நடிக்கிறப்போ விஜய் அவர்கள் இதெல்லாம் தப்பான சீன், இதெல்லாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ஏன் நடித்தார்? அவர் நடித்ததும் இந்த சமூகத்தில் ஒரு தவறான இன்ஃப்ளூயன்ஸை இங்கே உண்டாக்குது இல்லையா? தவறான ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு கற்பித்த ஒரு விஷயம் தானே அது. அந்த வீடியோ லைட்டாக பார்ப்போம் வாங்க. என்ன சேலையங்கானு உள்பாவாடையங்கானு வெறும் ஜட்டியோட நிக்கிற? இது ஷார்ட்ஸ். ஏய், உங்களுக்கு அது ஷார்ட்ஸ், எங்களுக்கு அது ஜட்டி. ஆமா, என்ன மேல மாராப்பியங்கானு ஜாக்கெட்டியங்கானு வெறும் பிராவோட நிக்கிற? இது ஸ்லீவ்லெஸ். ஏய், உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ், எங்களுக்கு அது பிரா. அக்குல காத்து வாங்குறது, தொப்புல தோடு போடுறது, தொடையில ஆர்ட் வரைகிறது. ஆர்ட் இதெல்லாம் கண்காட்சியா இல்லை பொருட்காட்சியா? எவ்வளோ மோசமாக பெண்களை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு காட்சி இது. இதில் எல்லாம் விஜய் அவர்கள் நடிக்கலாமா? எவ்வளோ பெரிய உத்தமர், இதெல்லாம் நடிக்கலாமா? இதெல்லாம் சூஸ் பண்ணலாமா? எனக்கு இந்த சீன்லாம் நடிக்க முடியாது. ஏன்னா பெண்களை என்ன பொருட்காட்சியா கண்காட்சியான்னு சொல்லி கேட்குறாரு. என்ன இது? அந்த பெண் என்ன உடை அணிஞ்சிருந்தா உங்களுக்கு என்ன ப்ரோ? இந்த படத்தில் இப்படி ஒரு பொறுக்கி இருக்கான் பார்த்தீங்களா, இந்த கேரக்டர், இவன் பொறுக்கி தானே, பொறுக்கி பாய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பொறுக்கி பாய இவனை பார்த்து ரசிக்கக்கூடிய, இவனை உன்னதமாக பார்க்கக்கூடிய ரசிகர்கள் பின்ன எப்படி இருப்பானுங்க? அவனுங்களும் இதே மாதிரி தான் பொறுக்கித்தனமாக தான் இருப்பானுங்க. அவனுக்கு பண்ணக்கூடிய பொறுக்கித்தனத்தையும் சரின்னு வேற நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அதுதான் கொடுமையே. இதெல்லாம் இவனுங்களுக்கு தப்பாக தெரியாது, இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம். இந்த பொறுக்கி பையன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, சொல்கிறது அந்த 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 கேரக்டரை சொல்கிறேன், அந்த படத்தில் நடித்தவரை சொல்லலை. ஏன்னா அவர் ரொம்ப பெரிய உத்தமர், அவருக்கு அப்படியே நெஞ்சு ரொம்ப பதட்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்து. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட சீனில் எல்லாம் மட்டும் நடிப்பார். அந்த அளவுக்கு உத்தமர் பார்த்துக்கோங்க. இந்த படத்தில் நடித்தா அந்த கேரக்டர் இருக்கான் பாருங்க, அவனை தான் நான் பொறுக்கி பையன்னு சொல்கிறேன். நல்லா விசாரித்து பார்த்தா அந்த 3 பேரும் விஜய் ரசிகர்களாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கரூர் துயர சம்பவம் நடந்து 3 நாள் கழித்து வீடியோ விட்டாப்புல. 3 நாள் நெஞ்சு முழுக்க எனக்கு வலி. என்ன சிஎம் சார் என்னை பார்த்து பயமா? ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன், அங்கே இருப்பேன், இந்த மாதிரிலாம் டயலாக் விட்டு 3 நாள் ஆச்சு. 3 நாள். ஆனால் இப்போ பாருங்கள், உடனே ஆக்டிவாக இருப்பாப்புல. உடனே அந்த சம்பவத்தில் 1 மாதமாக தலைமறைவாக இருந்தாப்புல. இப்போ பாருங்கள், அப்படியே தலையெல்லாம் இப்போ நல்லா வெளியில் அப்படியே ரொம்ப ஆஹா
சூப்பர், இதெல்லாம் நடக்குதா, நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அரசியல் ஏதாவது இது பண்ண முடியுமா அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே நடக்காது. வாய்ப்பே இல்லை ரச்சா, வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியில் அப்படின்றதுனால இவங்களுடைய பருப்பு வேகவே மாட்டேங்குது. இதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது நமக்கு திமுகவுக்கு எதிராக செட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சானுங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அது எடுபடவே செய்யலை, எடுபடவும் செய்யாது. அணில்கள் மத்தியில் அதிமுக காரங்க மத்தியில் இந்த திமுகவுக்கு எதிர்ப்பு ஈக்கோ சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு மத்தியில் வேணால் எடுபடுமே ஒழிய பொதுமக்களுக்கு மத்தியில் எடுபடாது. விஜய் அவர்கள் போய் பாதுகாப்பு கொடுத்துக்கலாமே. இங்கே உள்ள எல்லாரோடைய அண்ணன் சொல்கிறார் இல்லையா விஜய் அவர்கள், இப்போ இவர்கிட்ட உடனே அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவானுங்க. எங்ககிட்ட அதிகாரம் இருந்தால் நாங்கள் பிடிங்கிருப்போம் அப்படின்வானுங்க. விஜய் அவர்கள் அண்ணன் தானே, அண்ணன்னா தங்கச்சியை பாதுகாக்கணும்ல, அந்த தங்கச்சிக்கு ஏன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. என்னதான் அண்ணனாக இருந்தாலும் பாதுகாக்க முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க 41 பேர் இறக்குறப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அதாவது இவங்க குடும்பம் தானே சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் எங்கள் மகன் மாதிரி, எங்கள் பையன் போனாலும் பரவாயில்ல, விஜய் எங்களுக்கு மகன் மாதிரி இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. அப்போ குடும்பத்தில் இருக்கவங்க இறக்குறப்பவும் பக்கத்தில் நின்று இவரால் காப்பாற்ற முடியல தானே, அதுதானே உண்மையாக இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் ஒன்றுமே பண்ண முடியல தானே. உங்களுடைய நெக்லிஜென்ஸ் காரணமாக நடந்த விஷயங்களுக்கே உங்களால் 41 பேரை காப்பாற்ற உங்களால் முடியல அப்படின்றப்போ இங்கே நெக்லிஜென்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 3 குற்றவாளிகள் பொறுக்கி பசங்க அவனுங்க போய் ஒரு குற்றத்தை பண்ணுறானுங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? உங்கள் தங்கச்சி தான் அந்த பொண்ணுமே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களுமே எனக்கு தங்கச்சி, நான் வந்து தாய்மாமே அப்படி இப்படின்லாம் வந்து பெரிய அப்படியே உறவு முறையெல்லாம் கொண்டாடுறீங்களே. நீங்கள் அண்ணன் தானே, அண்ணனா உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது? அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் சிஎம்மானா தான் காப்பாற்ற முடியுமா? அண்ணன் சொல்கிறீங்க இல்லையா, அண்ணனா நீங்கள் காப்பாற்றிருக்கணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குது? அதே மாதிரி முட்டாள்தனம் தான் முதலமைச்சர் காப்பாற்றிருக்கணும், காவல்துறை காப்பாற்றிருக்கணும், ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு கேனத்தனமாக பேசுறது. தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போதுன்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. துயில் களைவதை பற்றி விஜய் பேசுகிறத பார்த்தா கட்சிக்காரனுங்களே சிரிப்பானுங்க. என்னடா இந்த மனுஷன் போய் துயில் களைவதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. கரூரில் கொத்து கொத்தா மக்கள்லாம் விழுந்து செத்தப்போ கூட வண்டியை தூக்கிக்கிட்டு சென்னைக்கு வந்து 1 மாதமாக நல்லா தூங்கிக்கிட்டு 1 மாதம் கழித்து அந்த மக்களை மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு வந்து ஆறுதல் வழங்கி 1 மாதம் ஃபுல்லாக தூங்கிக்கிட்டு இருந்தவர் முதலமைச்சர் தூங்குறத பற்றி பேசுகிறார். இவர் நடத்தின இந்த பிரச்சாரம்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நிறைய பெண்கள் சொன்னாங்க. செயின் அத்துக்கிட்டு போயிட்டாங்க, தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டாங்க, இப்படிலாம் பண்ணாங்க அப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் வந்து பேட்டிலாம் கொடுத்தாங்க. அந்த லட்சணத்தில் தான் இவங்க கூட்டத்துக்குள்ளேயே பெண்கள் பாதுகாப்பு இருக்குது. அப்போ இவனுங்களால தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் இருக்குது. புரியுதுங்களா? பெண்களை அபியூஸ் பண்ணுறது, திட்டுறது, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணுறானுங்க. இவனுங்களுடைய ஆணாதிக்க சிந்தனையெல்லாம் வந்து ஊறி போய் இருக்குது இந்த தாவேகா கட்சிக்காரனுங்க கிட்ட. எஸ்பெஷலி சொல்கிறேன், நான் மீண்டும் சொல்கிறேங்க, அந்த 3 பேரையும் நல்லா விசாரித்து பார்த்தா விஜய் படத்தெல்லாம் நல்லா பார்க்குறவனுங்களா இருக்கும், விஜய் ரொம்ப பிடிச்சவனுங்களா இருக்கும். அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது, விசாரித்து பார்த்தா தெரியுங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.